அன்பார்ந்த ரசிகப் பெருமக்களே, இன்று நாட்டு நடப்பு அரசியல் என்ற தலைப்பிலே ஒரு சிறு விளக்கத்தையும் தெளிவான ஒரு பார்வையையும் நான் அளிக்க இருக்கிறேன். தேர்தல் வந்துவிட்டது. இந்திய ஜனநாயகத்தில் யார் வேணாலும் தேர்தலிலே போட்டியிடலாம், யார் வேணாலும் தேர்தலிலே பிரச்சாரம் செய்யலாம். இந்த நாட்டின் அரசியல் சட்டம் அதற்கு அனைவருக்கும் உரிமை அளித்திருக்கிறது. ஆனால் நாம் ஒரு இந்திய மக்களிடம், வாக்காளர் பெருமக்களிடம் நம்மை பற்றி, நாம் இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்ய போகிறோம் என்பதை பற்றி, இந்த மக்களுக்கு எந்த விதத்திலே நாம் சேவையாற்ற இருக்கிறோம் என்பதை பற்றி, இந்த மக்களின் கஷ்ட நஷ்டங்களை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் அவரிடத்தில் சென்று பரப்புரை செய்து வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எப்பேற்பட்ட பிரபலங்களெல்லாம் இதிலே சறுக்கி விழுந்திருக்கிறார்கள். அதிலே மாமனிதர்கள் சில பேர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலே மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதே போல் ஆந்திராவிலே என்டிஆர் அவர்கள், இப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள்தான் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்கள் தங்கள் இமேஜ் எந்த விதத்திலுமே, எந்த இடத்திலுமே அவர்கள் கெடும்படி பார்த்து கொண்டதில்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்த உறவு ஒரு வகையிலே அது நட்பு என்று தான் சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு மேலாகவும் இருந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நட்பு இருந்த நிலையிலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அவர்களைத்தான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து கொண்டு போவார்கள், எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னிலைப்படுத்துவார்கள். அதே போல தன்னுடைய மனைவியை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார். தன் குடும்பம் நமக்கு முக்கியம், அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு நாம் மெசேஜ் சொல்ல முடியும், நல்ல செய்தி சொல்ல முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார். பொது வாழ்வில் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகின்ற அரசியல்வாதி தான் அரசியல் வாழ்வில் வெற்றியட முடியும். இதுதான் தாரக மந்திரம். பல பேர் சொல்லுவார்கள், அவர்கள் 3 பெண்டாட்டியை கட்டி கொண்டு விட்டார்கள், இவர் 2 பெண்டாட்டியை கட்டி கொண்டு விட்டார்கள். இருக்கட்டும், ஆனாலும் அவர்கள் 3 பெண்டாட்டியும் கல்யாணம் செய்து, அங்கீகாரம் செய்து, அவர்களோடு குழந்தைகள் பெற்று ஒரு குடும்பமாக அவர்களை நிர்வகித்து, அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து சிறப்பாக இருந்த காரணத்தினால் தான் தமிழக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்வது என்னவென்றால், எந்த அரசியல்வாதியும் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், 3 கல்யாணம் செய்து கொள்வதிலே அதற்கு தனிப்பட்ட விருப்பம், உரிமை. அதை யாரும் ஏன் செய்தாய் என்று கேட்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஒருவரோடு சுற்றுவதும், அதை நியாயப்படுத்துவதும், அதுதான் அரசியல் களத்தில் எனக்கு ஒரு பெரிய பின்புலம் என்று சொல்லுவதும் எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் ஆதரிப்போமானால் பின்னாளில் அந்த ஆதரவாளர்களுக்கு அல்லது அந்த ரசிகைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை நாம் கற்பிக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பின்னாளிலே மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பதை சம்பந்தப்பட்ட
அந்த தலைவர் உணரவில்லை என்று தான் நினைக்கின்றேன். நீங்கள் அரசியலில் எத்தனை சேவைகள் செய்தாலும், எத்தனை விதமான உதவிகளை செய்தாலும், உங்கள் மீது இருக்கிற நற்பெயர் என்பது மிகப்பெரிய சொத்து. அந்த நற்பெயரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால், அனைத்து உதவிகளும், நீங்கள் செய்த செயல்களும், சாதனைகளும் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கட்சியின் சார்பாளனாக நின்று சொல்லவில்லை, பொதுவிலே சொல்லுகிறேன். அரசியலிலே அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர்கள் வெற்றி பெற்றார்கள். வசனகர்த்தாவாக சினிமாவில் கோலேச்சிய மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் அப்படித்தான் வெற்றி பெற்றார்கள். கலைஞர் பார்க்காத அவமானமா, கலைஞர் பார்க்காத விமர்சனமா, கேட்காத விமர்சனமா, அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி வந்தது அவருடைய குடும்பம் அவருக்கு பக்கபலமாக நின்றது தான். குடும்பத்தை தொலைத்துவிட்டு நாம் அரசியலில் வெற்றி பெற முடியாது. குடும்பத்தின் ஆதரவில்லாமல் யாரும் இந்த அரசியலில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. ஆகவே இது புரியவர்களுக்கு புரியும் என்று சொல்லி இந்த நேரத்திலே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.